for watching. Drop a like, leave a comment, And don't forget to subscribe to watch more videos like this. I thank and praise God who has given me this blessed opportunity to stand here and testify about my life in short. என்னுடைய ஜீவித்தை குறித்து நான் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் தந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I was born and brought up in a TPM family in Delhi. நான் டெல்லியிலே ஒரு டிபிஎம் சபை சார்ந்ததான குடும்பத்தாராலே பிறப்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டேன். The ministry of this church in Delhi was begun in my mother's house. டெல்லியில் இருக்கிறதான நம்முடைய ஊழியமானது முதலாவதாக என்னுடைய தாயாருடைய வீட்டிலே தான் துவங்கினது. From the young age itself, my parents brought me up in the fear of God. என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு என்னுடைய பெற்றோர் என்னை தெய்வ பயத்திலே வளர்த்தார்கள். Since my father was a godly person and my mother was also of a good faith, I was brought up in the knowledge of God. என்னுடைய தகப்பனார் ஒரு பக்திக்குரியவராக இருந்தார். என்னுடைய தாயும் கூட ஒரு பக்தியுள்ளதான தேவனுக்கு பயப்படும் தாயார் இருந்தபடினால் என்னை தெய்வ பயத்திலே வளர்த்தார்கள். But as I started growing up, slowly I started drifting away from the Lord. நான் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்தேன். I used to go to the faith home, but my heart was not in it. நான் விசுவாச வீட்டுக்கு போனாலும் கூட என்னுடைய இருதயம் அங்கே இல்லாமல் இருந்தது. Just to please my parents, I would attend the Sunday services. நான் என்னுடைய பெற்றோரை பிரியப்படுத்தும்படியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே மாத்திரம் கலந்து கொண்டிருந்தேன். Since I was the only child to my parents, I was brought up in a with a very freedom and a very pampered sort of way. நான் என்னுடைய பெற்றோருக்கு ஒரே பிள்ளையா இருந்தபடினாலே மிகவும் செல்லமாக அதிக சுதந்திரம் கொடுத்து என்னை அவர்கள் வளர்த்தார்கள். And as I used to go to the faith home, the workers over there used to tell me that we should be like this, we should be like that. They used to tell a lot of rules and regulations. நான் விசுவாச வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் ஊழியக்காரர் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த பிரமாணங்களை சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். And because of the freedom with which I was brought up, I could not adjust there. எனக்கு என்னை சுதந்திரமாக வளர்த்தபடினாலே எனக்கு அவர்களோடு கூட அனுசரித்து செல்ல முடியாமல் இருந்தது. But the Lord graciously did not leave my hand. He kept on dealing with me. The Lord graciously did not leave my hand. He kept on dealing with me. In the year 97, during the Delhi convention, during the Friday gospel service evening meeting, he gave me the vision of Calvary. He made me to realize all my sins and gave me the experience of salvation. 1997 வருஷத்திலே டெல்லியில் நடந்ததான கன்வென்ஷனில் வெள்ளிக்கிழமை மாலை கூட்டத்திலே கர்த்தர் தாமே எனக்கு கல்வாரியின் தரிசனத்தை கொடுத்து என்னை ரட்சித்தார். When I received the experience of salvation, I also got a great thirst to receive the anointing of the Holy Spirit. நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாகமுள்ளவளாய் இருந்தேன். In the same year, in 97, the next day we had a youth meeting in Saturday afternoon. அடுத்த நாள் சனிக்கிழமை மதியானம் வாலிபருக்கு என்று ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. In that convention, I was pleading with the Lord, praying unto the Lord that I also want the anointing of the Holy Spirit. நான் அந்த கூட்டத்திலே கர்த்தரோடு கூட நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தவளாய் மன்றாடிக் கொண்டிருந்தவளாய் இருந்தேன். Suddenly the Lord filled my heart with this love to overflowing. திடீரென்று கர்த்தர் தாமே என்னுடைய இருதயத்தை தம்முடைய அன்பினாலே நிரம்பி வழியச் செய்தார். Without my knowledge, I started speaking in unknown tongues and I started filling in the Spirit. என்னை அறியாமலே நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவளாக பற்பல பாஷைகளை பேசினேன். Such a great joy filled my heart, undescribable joy filled my heart, which I have not experienced before that. நான் அதற்கு முன்பு அனுபவித்திராத ஒரு சொல்ல முடியாத சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டேன். Even after receiving the anointing of the Holy Spirit, I had not taken baptism. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட இன்னும் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காதவளாய் இருந்தேன். That time the Lord showed me a vision. I saw the Antichrist as a huge, in a terrible form, and there were many children sitting with him. நான் ஒரு தரிசனம் கண்டேன். அதிலே அந்திகிறிஸ்துவானவன் கருப்பு மனிதனை போல பெரிய மனிதனாய் காணப்பட்டான். There were many children sitting there. I was also seen in it, and many friends from my church and from my school were also there. அநேக பிள்ளைகளும் கூட அங்கே சிறு பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். அதில் நானும் ஒருவளாய் இருந்தேன். என்னோட பள்ளியில் படித்ததான பிள்ளைகளும் ஆலயத்திலே காணப்பட்டதான நம்ம விசுவாச வீட்டுக்கு வந்த பிள்ளைகளும் கூட அதில் இருந்தார்கள். Among the children, some children had a certain mark upon them. அந்த பிள்ளைகளிலே ஒரு சிலருக்கு ஒரு சில அடையாளம் போடப்பட்டிருந்தது. These were those who loved the Lord truly and sincerely. இவர்கள் தேவனை உண்மையாகவும் சத்தியமாகவும் நேசித்தவர்கள். Leaving such children, the Antichrist was beheading all the other children. அந்த பிள்ளைகளை விட்டு மற்ற எல்லா பிள்ளைகளையும் அந்த அந்திகிறிஸ்து சிரச்சேதம் செய்து கொண்டிருந்தார். And after beheading them, he was putting their heads into a grinder and churning them up all together. அவர்கள் தலையை அவன் அவ்வாறு எடுத்துவிட்ட பிறகு அவற்றையெல்லாம் போட்டு ஒரு கிரைண்டரில் வைத்து அரைத்தான். After seeing this vision, I was very afraid.
இந்த தரிசனத்தை நான் கண்டவுடன் மிகவும் பயந்து போனேன். And the Lord told me that if I have to escape from this terrible situation, I have to obey Him in the waters of baptism. இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்தார். According to the counsel of the Lord, He helped me to obey Him in the waters of baptism in the year 2000. தேவ ஆலோசனையின்படி நான் 2000 வருஷத்திலே இந்த தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேன். Since both my parents were working, I was brought up by my grandmother. என்னுடைய பெற்றோர்கள் 2 பேரும் வேலை செய்து கொண்டிருந்தபடினாலே நான் என்னுடைய பாட்டியாரால் வளர்க்கப்பட்டேன். And I was much attached to my grandmother, but she slept in the Lord in the year 2000. என்னுடைய பாட்டியோடு கூட நான் மிகவும் நெருங்கினவளாக இருந்தேன். அவர்களோ 2000வது வருஷத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். After the death of my grandmother, I became like an insane person. I cried to the Lord, asking who will look after me now. என்னுடைய பாட்டி மரித்த பிறகு நான் ஒரு புத்தி சுவாதீனமற்றவளை போல இருந்தேன். I would not talk to anyone. I would not even eat. I would just keep on crying for my grandmother. நான் ஒன்றும் சாப்பிடாமலும் என்னுடைய பாட்டியை நினைத்து நான் துக்கப்பட்டு கொண்டிருந்தவளாக இருந்தேன். That time the Lord spoke unto me through Jeremiah 1:5. அந்த சமயத்தில் கர்த்தர் என்னோடு கூட எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தின் மூலம் இடைப்பட்டார். I was reading the Bible, but suddenly a voice in my ear told me to read that particular scripture portion. நான் வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டேன். I did not understand what was written there, and I did not tell anyone, but it was in my mind. நான் அந்த வசனத்தை வாசித்தேன். அதன் பொருள் எனக்கு விளங்கவில்லை. இதை நான் ஒருவரிடமும் சொல்லவும் இல்லை. Later on I forgot that, and I returned back to my studies. அதன் பிறகு நான் இவற்றையெல்லாம் மறந்து என்னுடைய படிப்பை தொடர்ந்தேன். As I was with my worldly friends, I started being drawn back to the world again. என்னுடைய உலக பிரகாரமான நண்பர்களோடு கூட சேர்ந்து மறுபடியும் உலகத்துக்கு சென்று விட்டேன். But the Lord did not leave me. In the year 2000, I had a severe attack of malaria. ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. 2000வது வருஷத்திலே எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்தது. And the attack was so severe that I lost my memory power. அந்த அந்த வியாதியானது எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்றால் என்னுடைய ஞாபக சக்தியை நான் இழந்து போனேன். I could not remember my name. I could not recognize my parents. என்னுடைய பெயரையோ என்னுடைய பெற்றோருடைய பெயரையோ கூட என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. But the saints of God prayed for me. ஆனால் தேவ ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். That time the Lord asked me, what if I leave you in this state? What if you do not regain your memory? How will your life be? அந்த சமயத்தில் கர்த்தர் என்னோடு இப்படியாக ஒரு கேள்வி கேட்டார். இதே நிலவரத்திலே நான் உன்னை விட்டுவிட்டால் உன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் எப்படி இருக்கும்? The Lord having called me for His ministry, I was not surrendering myself. Therefore, the Lord was dealing with me like this. கர்த்தர் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருந்தாலும் கூட நான் ஒப்பு கொடுக்காதபடினாலே இவ்விதமாக தேவன் என்னோடு பேசினார். That time I said, Lord, if you heal me, I will surely surrender myself. I only want a complete healing. நான் கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கினால் நிச்சயமாக நான் இந்த ஊழியத்துக்கு வருவேன் என்று அவரோடு சொன்னேன். The Lord graciously healed me, but later on I forgot my promise to the Lord. கர்த்தர் கிருபையாக என்னை சுகப்படுத்தியிருந்த போதிலும் பிற்பாடு நான் அந்த கர்த்தருக்கு கொடுத்த வாக்கை மறந்து விட்டேன். But the Lord, because He had an eternal purpose concerning me, He did not leave me. கர்த்தர் என்னை பற்றி ஒரு நித்திய நோக்கம் வைத்திருந்தபடி நான் என்னை அப்படியே விட்டுவிடவில்லை. After a few months I met with this accident. ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு நான் ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்தது. I was returning from my college. At that time someone pushed me out of the bus that I was traveling in. நான் காலேஜில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது பஸ்ஸில் இருந்து யாரோ என்னை பிடித்து தள்ளிவிட்டார்கள். And I was thrown straight into the path of an oncoming truck which was coming with much speed. பின்னாலிருந்து மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்தான ஒரு ட்ரக்கின் முன்பாக நான் விழுந்தேன். After falling on the ground, I thought that this would be my last moment. நான் அங்கே விழுந்த உடனே இதுதான் என்னுடைய இந்த உலகத்திலே கடைசி நிமிஷம் என்று நினைத்துக் கொண்டேன். But miraculously the truck stopped only a few inches away from me, and the Lord preserved me without any injury. ஆனால் திடீரென்று ட்ரக் ஆனங்கே பிரேக் பிடித்து நின்று விட்டது. கர்த்தர் அற்புதகரமாக ஒரு காயமும் இன்றி அந்த இடத்தில் என்னை காப்பாற்றினார். In the year 2004 I was attacked by typhoid. 2004 வருஷத்திலே நான் டைபாய்டு வியாதினாலே பாதிக்கப்பட்டேன். And I was so sick that for 1.5 months I was bedridden. I could not eat any solid food. I was on a liquid diet. 1.5 மாத காலமாக எனக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது. வெறும் திரவ ஆகாரம் மாத்திரமே நான் உட்கொண்டேன். I lost all the strength in my body. I could not sit up on my own. I could not walk on my own. என்னுடைய சரீரத்திலிருந்து பெலனும் இல்லாதிருந்தபடினாலே என்னால் உட்காரவும் எழுந்து நிற்கவும் முடியாமல் இருந்தது. And in this state, once when I went to the bathroom, I felt dizzy and I fell down. அந்த சந்தர்ப்பத்திலே நான் பாத்ரூம் போன போது அங்கே வழுக்கி நினைவற்று விழுந்து விட்டேன். And since I had bolted the door from the inside, no one could come and help me.
நான் உள்ளாக தாழிட்டு இருந்தபடினாலே யாரும் எனக்கு வந்து உதவி செய்ய முடியாமல் இருந்தது. But I felt two hands reaching out to me, holding up my hands and lifting me up. ஆனால் இரண்டு கரங்கள் என்னை நோக்கி வந்து என்னை அப்படியே தூக்கி எடுத்து நிறுத்தினதை நான் கண்டேன். And suddenly the giddiness left me and I was feeling better. திடீரென்று என்னிலிருந்து தான் அந்த தலைச்சுற்றில் எல்லாம் மாறி நான் கொஞ்சம் நலமாய் இருப்பதை உணர்ந்தேன். But still I did not surrender myself to the will of God. I was very hard-hearted. ஆனாலும் நான் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவளாக கடின இருதயமுள்ளவளாய் காணப்பட்டேன். That time the Lord showed a vision to the elder sister in my local faith home. அந்த சமயத்திலே நான் இருந்ததான அந்த லோக்கல் விசுவாச வீட்டில் இருந்த பெரிய சகோதரிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். The Lord showed her that since I was not surrendering myself to His will, He would take me away from this earth. கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படியாத பட்சத்திலே என்னை அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்க போகிறார் என்பதை உணர்த்தினார். And the Lord spoke to her to exhort me that I may surrender myself to His will. கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த சகோதரி எனக்கு புத்தி சொல்லும்படி கர்த்தர் அவர்களோடு பேசினார். Due to the prayer of the saints, the Lord graciously healed me from my typhoid fever. அந்த ஊழியக்காரனுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் தாமே அந்த டைபாய்டு காய்ச்சலில் இருந்து எனக்கு பூரணமான சுகம் கொடுத்தார். And the Lord showed me many visions, spoke to me through many prophecies and through many verses, and slowly He started drawing me unto Himself. அநேக தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் எனக்கு தந்திருந்ததான அழைப்பை உறுதிப்படுத்தினார். And as I was drawing closer unto God, I started surrendering myself for this glorious ministry. நான் கர்த்தரிடத்திலே நெருங்கி சேர்ந்து இந்த கனமான மகிமையான ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். But since I was the only child at home, my mother was a little hesitant to let me go. நான் என்னுடைய வீட்டில் ஒரே பிள்ளையா இருந்தபடினாலே என்னுடைய தாயார் என்னை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு சிறிது தயங்கினார்கள். Since I was brought up in a very pampered fashion, I did not know any household chores. நான் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தபடி நாள் வீட்டு வேலைகள் ஒன்றும் எனக்கு தெரியாமல் இருந்தது. And since I had much freedom, I was not very obedient to others. எனக்கு அதிக சுதந்திரம் கொடுத்திருந்தபடினால் நான் மற்றவர்களுக்கு கீழ்ப்படியாதவளாய் இருந்தேன். So my mother was troubled, saying, how would I go to the ministry? What would I do there? நான் எப்படி இந்த ஊழியத்துக்கு போவேன், என்ன நான் அங்கே செய்வேன் என்று என்னை குறித்து என்னுடைய தாயார் கவலைப்பட்டார்கள். But after I had surrendered myself, the Lord also spoke to my mother through a prophecy. நான் என்னை ஒப்பு கொடுத்த பிறகு என்னுடைய தாயாரிடத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக பேசினார். During a Sunday service, the Lord spoke to her, saying, the child whom you love so much, if you do not let her go, she shall no more remain with you. I will take her away from you. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே கர்த்தர் அவர்களோடு தீர்க்க தரிசனம் மூலமாக நீ உன்னுடைய பிள்ளை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே நான் அவளை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன் என்று பேசினார். Hearing this, my mother was much afraid. இது கேட்டு என்னுடைய தாயார் மிகவும் பயந்தார்கள். After returning home from the Sunday service, she told me that if the Lord has really called you, if you are very sure about your calling, I will no longer hinder you. You can go. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்த பிறகு எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்த பிற்பாடு என்னுடைய தாயார் என்னிடத்திலே உனக்கு உண்மையாகவே கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கும் என்றால் நீ தாராளமாய் நீ ஊழியத்துக்கு போகலாம், எனக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். So the Lord graciously helped me to step out for His glorious ministry in the year 2007. இப்படியாக 2007 வருஷத்திலே இந்த மகிமையான ஊழியத்துக்கு என்று நான் வெளிவரும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். And since the day that I have come to the house of the Lord has been my all in all. கர்த்தர் அவருடைய வீட்டுக்கு என்னை கொண்டு வந்த பிறகு நான் அவருடைய வீட்டிலே அவரே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். He has been my Jehovah Jireh. He has provided all my needs. He has undertaken for all my spiritual needs too. தேவைகள் எல்லாம் சந்தித்தார். அவருடைய ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா தேவைகளையும் அவர் தந்தார். He has kept me in good health and strength, and He is helping me to minister unto Him faithfully. இதுவரைக்குமாக எனக்கு நல்ல சுகபலத்தை தந்து அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய மட்டுமாக எனக்கு உதவி செய்திருக்கிறார். Dear brother, dear sister, young sister, maybe the Lord is calling you for His ministry this time. அருமையான வாலிப சகோதரி கர்த்தர் இந்த சமயத்தில் இவனை ஒருவேளை ஊழியத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கலாம். But maybe you are a little hesitant to step out because of some sickness or weakness you may have. உன்னிலே இருக்கிறதான சில பலவீனங்கள் அல்லது வியாதிகள் நிமித்தம் நீ இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு ஒருவேளை தயங்கிக் கொண்டிருக்கலாம். Or maybe you may be hesitant because of the love of your parents. உன்னுடைய பெற்றோர்களின் அன்பின் நிமித்தமாக நீ ஒருவேளை தயங்கிக் கொண்டிருக்கலாம். But let me tell you, dear youth, there is no love greater than the love of our Jesus. ஆனால் அருமையான வாலிபனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய அன்பை காட்டிலும் மிகச்சிறந்த அன்பு வேறு ஒன்றுமில்லை. If you surrender unto Him this moment, He will lead you till the end, to the place that He has called you for. இந்த நிமிஷத்திலே நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் மெய்யாகவே உன்னை கடைசி பரியந்தம் கொண்டு போய் உன்னை மகிமையில் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். You only have to commit yourself into His hands. கர்த்தருடைய கரங்களில் மாத்திரம் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. I request all of you to please pray for me. எனக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். That the Lord may finish the good work that He has started in me, and that I may be seen when the Lord appears in His glory, and that I may be reigned with Him in Zion in the place He has prepared for me.
கர்த்தரனை முற்றிலுமாக வழிநடத்த வேண்டும். அவருடைய மகிமை நாளுக்கு என்றும் அவர் மகிமையிலே வெளிப்படும் போது அவரோடு கூட நானும் காணப்படும்படியாக அவர் தாமே என்னை பாதுகாக்க வேண்டும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. For all the good things that God did in the life of these sisters, let's all praise God. இந்த சகோதரிமாருடைய ஜீவியத்தில் தேவன் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.